வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் 12/1/2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:33 நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று இரவு 8:03 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:19 வரை பரணி, பின்பு கிருத்திகை. சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார். இந்த 2 கிரக சேர்க்கை உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக அமையும். எனவே இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான மகிழ்ச்சியான நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைய பெறுவீர்கள். நீங்கள் எந்த திட்டங்கள் தீட்டினாலும் அதற்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உண்டு. திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நீங்கள் செய்யும் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தந்து உங்களை மேலும் மனமகிழ்ச்சியுடன் இருக்க வைப்பார்கள். சந்திர பகவான் இன்றைய தினம் உங்களுக்கு தன லாபத்தை வரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைத்து தருவார் என்பதால் பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும். மிகப்பெரிய பணப்புழக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் இன்றைய தினம் இருப்பீர்கள். மேலும் உங்களது தொழில் மிகச்சிறப்பான நல்ல ஒரு மகிழ்ச்சியான ரிசல்ட்டை தந்து உங்களுக்கு மேலும் மனமகிழ்ச்சியை அதிகரித்து தரும். எனவே பண வரவுகள் அதிகரிப்பதால் இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். பணம் அதிகமாக சம்பாதிக்கும் போது நீங்க கண்டிப்பா அதை சேமித்து வைக்கணும். அது கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் மிகப்பெரிய உதவியா இருக்கும் என்பதை மறவாதீங்க. எனவே பணம் வரக்கூடிய இந்த நல்ல சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சேமிப்பில் ஈடுபாடு கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் அதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும். மேலும் இல்வாழ்க்கையில் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. என்ன நடந்தாலும் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் பார்த்து வியந்து போவீர்கள். இன்றைய தினம் அவர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதால் அன்பில் மகிழ்ந்து நெகிழ்ந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் பாசமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டுகளும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படும். பாராட்டுகள் அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது வேலையில் நீங்கள் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இதனால் உங்களது புகழும் அதிகரிக்கும். அலுவலக பணிகளில் பணிபுரிபவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைப்பதன் மூலமாக நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நிம்மதியான நாளாக அமையப்பெறும். மேலும் சில கடுமையான நடத்தை காரணமாக உங்களது நண்பர்கள் சிலருக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. எனவே யாருடனும் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பணம் வரவுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்பட்டாலும் பணம் சம்பந்தப்பட்ட சில கவலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் இருக்கலாம். அது இன்று நீங்கிவிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் முன்னுரிமை தந்து உங்களது குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி இதனால் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் தாமதம் இல்லாமல் அதை நீங்கள் விவாதிக்க வேண்டியது மிக அவசியம். இதை மறந்து விடாதீர்கள். இந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துவிட்டால் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இல்வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கும். அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தலாம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது உணர்வுகளை நீங்கள் ஓப்பனாக கூற முடியாது. இது உங்களுக்கு
சங்கடமாக இருக்கலாம். இதனால் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்பட அதன் மூலமாக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் என்ன நடந்தாலும் நேர்மையான அணுகுமுறையை மறவாதீர்கள். நேர்மையான அணுகுமுறையுடன் நீங்கள் இன்றைய தினம் இருக்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது மனைவியுடன் நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவிடுவீர்கள். நீங்கள் இன்றைய தினம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்ற மன உறுதிப்பாடு மற்றவர்களால் கவனிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களது திறமைகளையும் மற்றவர்கள் கவனிப்பார்கள். எனவே கண்டிப்பாக அதில் நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியம். உங்களது திறமைகளை கவனமாக வெளிப்படுத்துங்கள். மற்றவர்கள் அறியும்படி அது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக முழு திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவது அவசியம். மற்றவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை இன்றைய தினம் உன்னிப்பாக கவனிப்பார்கள். எனவே முடிந்தவரை உங்களது முழு திறமைகளையும் வெளிக்கொணர்ந்து நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையில், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் உங்களது மனைவியுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் மென்மையாக உங்களது வாழ்க்கை துணையுடன் நடந்து கொள்வது மிக மிக அவசியம். இல்லை என்றால் உங்களுக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் 2 நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது மனம் நெகிழ்ச்சி அடையும்படி இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்காக எதையும் செய்ய துணியக்கூடிய ஒரு நல்ல நிலைமை காணப்படுவதால் நீங்கள் அவர்களது அன்பில் நெகிழ்ந்து போகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையப் பெறுவதால் உங்களது பொருளாதார நிலை திடீரென்று மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது. பண வரவுகள் அதிகரிக்கும் பொழுது சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் ஒரு கை கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைத்து தரும் என்பதை மறவாதீர்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும் திடீர் பண வரவுகளை நீங்கள் சேமிப்பில் அதிக ஆர்வம் கொண்டு அதில் நீங்கள் செலவிடலாம். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு உண்மைத்தன்மை, நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் அவர்களை பற்றி நீங்கள் அற்புதமாக தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய, மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு நாளாக அமையப்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய தினத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைத்துக் கொள்ள முடியும். அவர்கள் ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். அவர்களை எப்படி அணுகுவது, எப்படி அப்ரோச் செய்து வேலை வாங்குவது என்ற விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் புரிந்து கொள்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். தொழில் மிகச்சிறப்பாக நல்ல நிலையை அடையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் மனமகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள். குறிப்பாக சிறு மற்றும் குறுந்தொழில் புரிபவர்களுக்கு நல்ல புதிய சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் அது புதிய வாய்ப்புகள் காரணமாக நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய அது ஒரு அனுகூலமாக அமையும். அது ஒரு நல்ல அடிப்படை வசதியாக அமையும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் காப்பீடு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் நமது மீனராசி அன்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை நீங்க மிஸ் செஞ்சிருப்பீங்க. மீண்டும் நமது வீடியோவை முதலிலிருந்து ஸ்கிப் செய்யாம பார்க்கறதன் மூலமா நீங்க அந்த முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்க கருத்துக்களை நீங்கள் தாராளமா எங்ககிட்ட சொல்லலாம். அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும். ஸோ உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.